ஓம் நமோ வெங்கடேஷாய. திருச்சானூர் அலமேலுமங்கபுரம் பத்மாவதி அம்மாவாரி கோயிலில் டிடிடியோட இலவச தங்குமிடம், இலவச லாக்கர் ஃபெசிலிட்டி, கல்யாணக்கட்டை, ப்ரைவேட் லாட்ஜஸ், ப்ரைவேட் லாக்கர், அன்னப்பிரசாதம், தரிசனம் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். டிடிடியோட ஆன்லைன் ரூம் திருச்சானூரில் ஒன்று தான் இருக்குது. தொலப்பா கார்டன்ஸ். 100 ரூபாய்க்கு நான் ஏசி ரூமும் 300 ரூபாய்க்கு ஏசி ரூமும் இருக்கும். அந்த அமௌண்ட்டுக்கு அது வர்த்தாக இருக்கும். அதை எப்படி புக் பண்ணணும்னா 3 மாதத்துக்கு முன்னாடி அட்வான்ஸாக ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ திருப்பதி லொக்கேஷன் சூஸ் பண்ணுறப்போ தொலப்பா கார்டன்ஸ் அவைலபிலிட்டி காமிக்கும். மினிமம் ரூம்ஸ் இருக்கிறதுனால, குறைவான அமௌண்ட் இருக்கிறதுனால சீக்கிரமாகவே புக் ஆகிடும். ஒன்ஸ் புக் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு தொலப்பா கார்டன்ஸ்னு காமிக்காது. ஆனால் அப்படி தான் நம்ம அந்த தொலப்பா கார்டன்ஸில் புக் பண்ண முடியும். ஏன்னா அது ஆன்லைன் ரூம் புக்கிங் மட்டும்தான். இது இல்லாமல் இப்போ நீங்கள் கோயில் கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ரோடுக்கு பேர் சன்னதி தெரு. இங்கே கூட ஒரு சில லாட்ஜஸ் இருக்குது. 600 ரூபாய்க்கு சின்னதாக இருக்கும் ரூம். நான் ஏசி ரூம். ஏசி ரூம் 1300 ரூபாய்க்கு. நான் ஏசி ரூமில் நான் ஒரே ஒரு தடவை தங்கியிருக்கேன். உங்களுக்கு நம்பர் வேணும்னா ஷேர் பண்ணுறேன். ஜஸ்ட் இந்த கோயில் கோபுரத்துக்கு எதிர்க்கையே இருக்கும். அது இருக்குது. அது இல்லாமல் அடுத்த பக்கத்தில் இருக்கிற மெயின் ரோட்லலாம் நிறையவே ப்ரைவேட் லாட்ஜஸ் இருக்கும். நீங்கள் இங்கே வந்து கூட இன்ஸ்டண்ட்டாக கூட புக் பண்ணிக்கலாம். மொபைல் அண்ட் லக்கேஜ் டெபாசிட் கவுண்டர் எங்கே இருக்குன்னா கேட் நம்பர் 3ல் இருக்குது. இதே இல்லாமல் ஃப்ரீ லாக்கர் அண்ட் ஃப்ரீ காமன் ஹால் எங்கே இருக்குன்னா இப்போ அன்னப்பிரசாத பில்டிங் கிட்ட இருக்கிறோம். நம்ம கோயிலேருந்து நடந்து வரக்கூடிய தூரத்தில் தான் இந்த அன்னப்பிரசாத பில்டிங் இருக்குது. இது பக்கத்தில் தான் தொல்லப்பா கார்டன்ஸ் இருக்குது. தொல்லப்பா கார்டன்ஸில் ரூம்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ ஷேர் பண்ணிக்கேன். செக் பண்ணி பாருங்கள். கொசு இருக்கும் 1-2, பட் இருந்தாலும் அந்த அமௌண்ட்டுக்கு வர்த்தாக இருக்கும். டைல்ஸ் எல்லாம் போட்டு வெந்நீர் வரும். அன்னப்பிரசாதம் திருமலாவில் எப்படி உட்கார வச்சு பரிமாறுறாங்களோ அதே மாதிரி தான் பரிமாறுவாங்க. காலையில் 11 மணிலேருந்து மத்தியானம் 3 மணி வரைக்கும். எகெயின் சாயந்தரம் 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் இருக்கும் அன்னப்பிரசாதம். ஜஸ்ட்டு நம்ம வெளியில் வந்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரோடு வழியாக போனால் லட்டு கவுண்டர் வந்துடும். இது செகண்ட் ரோடு வழியாக போனால் கோயில் கோபுரம் வந்துடும். இந்த ரோட்டில் தான் லெஃப்ட் சைடில் ப்ரைவேட் லாட்ஜஸ் 1-2 இருக்குது. ரைட் சைடில் தான் உமாசங்கர் டிஃபன் சென்டர்னு சொல்லிட்டு திருநெல்வேலிக்காரங்க ஈவினிங் போனால் இங்கே இருக்கும். இவங்க சிஸ்டர் அடுத்த தெருவில் வச்சுருக்காங்க. பகலில் அங்கே இருக்கும். இப்போ நம்ம அன்னப்பிரசாத பில்டிங்க்கு எதிர்க்க இருக்கும். ஸ்பேஷியஸாக இருக்கும் இந்த இடமே. நிறைய பேர் இங்கே வாக்கிங்லாம் காலையில் போவாங்க இந்த ஊர்க்காரங்க. பிளாக் நம்பர் 2ல் தான் காமன் ஹால் இருக்குது. இந்த பில்டிங் தான் அது, பிளாக் நம்பர் 2. இங்கே ரூம் எடுக்கிறதுக்கு ப்ரொசீஜர் என்னென்னா, இப்போ திருமலா, கீழ் திருப்பதி, விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸில் நம்ம லாக்கர் எடுக்கணும் அப்படின்னா ஆதார் ஜெராக்ஸ் காமிக்கணும். 24 மணி நேரம் நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். அதுக்கு மேலேனா ஒரு நாள் எக்ஸ்டென்ஷனுக்கு விடுவாங்க. பட் அந்த மாதிரி இங்கே கிடையாது. நீங்கள் இப்போ பகலில் ஸ்டே பண்ணணும், லாக்கர் எடுக்கணும் அப்படின்னா உங்களோட நேம் அண்ட் அட்ரஸ் கேட்பாங்க. ஃப்ரண்ட்லேயே ஸ்டாஃப் உட்காந்துருப்பாங்க, ரெஜிஸ்டர் வச்சுருப்பாங்க. அங்கே உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் லாக்கர் எடுத்துக்கலாம். அவங்களே பூட்டு சாவியெல்லாம் கொடுத்துருவாங்க. ஸ்டே பண்ணிக்கலாம். 4 ஹவர்ஸ் மட்டும்தான் டே டைமில் ஸ்டே பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ஜென்ரலாக அவங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். பகலில் நீங்கள் ஒரு 4-5 மணி நேரம் மட்டும் ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சுப்பிரபாதம் சேவா, அபிஷேகம் எல்லாம் புக் பண்ணியிருந்தா இங்கே ஸ்டே பண்ண முடியாதா? நைட் இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா 10 மணிக்கு மேலே நைட்டு வரோம் அப்படின்னா இங்கே நைட்டு ஸ்டே பண்ணிக்கலாம். நைட் இங்கே ஸ்டே பண்ணணும் அப்படின்னா நைட்டு 10 மணிக்கு மேலே வந்தால் தான் ஸ்டே பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. பகலில் 4 மணி நேரத்துக்கு மட்டும்தான் அலோட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ டைமிங்ஸ் இந்த மாதிரி அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. நைட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு நைட்டு 10 மணிக்கு மேலே வரணும். ஸோ தட் நம்ம சுப்பிரபாதமோ இல்லை பூராபிஷேகம், மார்னிங் சேவாஸ் எல்லாம் அட்டன் பண்ணணும்னா கன்வீனியண்ட்டாக இருக்கும். லாக்கர் இருக்குது, ஓரளவுக்கு ஸ்பேஷியஸாக இருக்குது. லெஃப்ட் சைடில் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது பாருங்கள், ஒரு கதவு இருக்குது. அதன் வழியாக உள்ளே போனால் கல்யாணக்கட்டை, முடிக்காணிக்கை கொடுக்குற இடம் இருக்குது. ஃபிசிக்கலி சேலஞ்சுன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ரூம் வச்சுருக்காங்க. பட் அது லாக்கடாக இருந்ததுனால என்ன ஃபெசிலிட்டி அங்கே தனியாக கொடுக்குறாங்கன்ட்டு நான் கவனிக்கல. இங்கே கீழே படுத்து தூங்குறதுக்கு அவங்க எதுவும் கொடுக்க மாட்டாங்க. நம்ம தான் எடுத்துகிட்டு போகணும். கீழே பெட்ஷீட்டாக இருக்கட்டும், தலகாணியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம தான் எடுத்துகிட்டு போகணும். அவங்க எதுவும் இங்கே ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. ஃபேன் இருக்குது, லைட் இருக்குது, மொபைல் சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு பின் இருக்குது, ப்ளக் பாயிண்ட் இருக்குது. ஸோ பிளாக் நம்பர் 2 லெஃப்ட் சைடில் பிளாக் நம்பர் 1ல் டிஸ்பென்சரி இருக்குது. ஏதாவது ஹெல்த் இஷ்யூன்னா நம்ம அங்கே பார்த்துக்கலாம். இங்கே இப்போ நீங்கள் ஸ்டே பண்ணுறீங்க, குளிக்கிறதுக்கு பாத்ரூம் ஃபெசிலிட்டியெல்லாம் என்ன அப்படின்னா அங்கே ஆப்போசிட்லேயே இருக்குது. அதாவது இது பிளாக் 2. பிளாக் 1க்கு பக்கத்தில் இருக்குது. பாத்ரூமும் டாய்லெட்டும் போய் பார்த்தேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது அவங்க க்ளீன் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. பட் நம்ம போகிறப்போ நீட்டாகவும் வச்சுக்கணும். அந்த மாதிரி சில குப்பைகள்லாம் இருக்கே தவிர அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
தனியாக இருக்குது பாத்ரூம்க்கு அண்டு டாய்லெட் இருக்குது. ஆப்போசிட்டில் அன்னப்பிரசாத பில்டிங், ரைட் சைடில் இருக்கிறது தொல்லப்பா கார்டன். இப்போ நீங்கள் எதுக்க பார்க்குறதுல தான் பாத்ரூம் அண்ட் டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்குது. அதுக்கடுத்து தான் பிளாக் 1 டிஸ்பென்சரி, இது பிளாக் 2 காமன் ஹால் ஸ்டே. ஸோ இங்கே நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். மேபி பில்டிங் கட்டிகிட்டு இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் இன்னும் கூட நிறைய ஃபெசிலிட்டிஸோட எப்படி திருமலாவில் கீழ் திருப்பதியிலலாம் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி 24 hours ஸ்டே பண்ணுறதுக்கு கொடுக்கலாம். பட் அதை பற்றி எனக்கு எதுவும் அஃபிஷியலாக இன்ஃபர்மேஷன் தெரியாது. இப்போதைக்கு இங்கே நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். இது இல்லாமல் கல்யாண மண்டபம் கேட் நம்பர் 3க்கு பக்கத்தில் இருக்குது. ஃப்ரீ பெய்டு லாக்கர் பார்த்திங்கன்னா 20 ரூபாய்க்கு லாக்கர் இருக்குது, 30 ரூபாய்க்கு லாக்கர் இருக்குது. அங்கே மண்டபத்தில் கூட கல்யாணம் நடக்காத நாட்களில் நம்மளை ஸ்டே பண்ணுறதுக்கு காமன் ஹாலில் அலோவ் பண்ணுவாங்க. 500 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க ஒருத்தருக்கு. ஜஸ்ட்டு கேட் நம்பர் 3க்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வரிசையாக மண்டபம் இருக்கும். அங்கே ஒரு சில மண்டபத்தில் ஸ்டே பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. பட் ஒருத்தருக்கு 500 ரூபாய். இந்த இடம் உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரொசீஜர் இதுதான். ஆதார்லாம் எதுவும் கேட்கல. ஆனால் நம்ம ஃபுல் அட்ரஸும் ஃபோன் நம்பரும் கொடுக்கணும். பகலில் 4 மணி நேரமும், நைட்டு ஸ்டே பண்ணணும்னா நைட்டு 10 மணிக்கு மேலே போய் நம்ம ஸ்டே பண்ணிக்கணும். பாத்ரூம் டாய்லெட்லாம் ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்கும். அடுத்து தரிசனம் பற்றின இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். பொது தரிசனத்துக்கு எந்த புக்கிங்கும் தேவை கிடையாது. காலையில் 7:30, ஒரு சில நாட்கள் 8, வெள்ளிக்கிழமைகளில் 9 மணி போல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அரை மணி நேரம் டிஃப்ரென்ஸ் ஆகும். ஆனால் காலையில் ஜென்ரலாக இந்த டைம் போல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபுல் டே கோயில் ஓப்பனில் தான் இருக்கும். மத்தியானமும் கோயில் ஓப்பனில் தான் இருக்கும். காலையில் 11:30 மணி போல் விஐபி பிரேக் தர்ஷனுக்காக பொது தரிசனத்தை மட்டும் ஸ்டாப் பண்ணுவாங்களே தவிர கோயில் நட சாத்த மாட்டாங்க. நைட்டு 9 மணி வரைக்கும் கோயில் திறந்திருக்கும். வெள்ளிக்கிழமைகளில் 9:30, கூட்டத்தை பொறுத்து 10 மணி வரைக்கும் கூட திறந்திருக்கும். அடுத்து நேரில் மட்டுமே வாங்கிட்டு போய் பார்க்கக்கூடிய தரிசன டிக்கெட்னா காலையில் 5 மணி போல் சகசரநாமார்ச்சனா கொடுப்பாங்க. 100 ரூபாய் ஒரு டிக்கெட். கிட்ட போய் தாயாரை பார்க்கலாம். உள்ள கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. 5 to 5:45 வரை எத்தனை பேர் வராங்களோ அத்தனை பேருக்குமே. அடுத்து மத்தியானம் 3 to 4 குங்குமார்ச்சனை டிக்கெட் கொடுப்பாங்க. அந்த டைம்குள்ளார எத்தனை பக்தர்கள் போகிறோமோ எல்லாருக்குமே கொடுப்பாங்க. ஒரு டிக்கெட் 250 ரூபாய். மூலவர் தாயாருக்கு குங்குமார்ச்சனை செய்வாங்க. அத்த மண்டபத்தில் நம்மளை உட்கார வச்சு ஒரு 5 minutes தான் இருக்கும். அந்த குங்குமார்ச்சனை டிக்கெட் ஆஃப்லைனில் மட்டும்தான் கொடுப்பாங்க. அதுக்கும் ஆதார்லாம் எதுவும் தேவை கிடையாது. அடுத்து வேத ஆசீர்வனம் சொல்லிட்டு ஒரு டிக்கெட் இருக்குது. அதில் தாயார் தரிசனமெல்லாம் கிடையாது. நம்மளை உட்கார வச்சு வேத பாராயணம் செய்து ஆசீர்வாதம் செய்வாங்க. தரிசனம் பார்க்கணும் அப்படின்னா ஒன்றும் ஃப்ரீ தரிசனத்தில் போய்க்கணும், இல்லைனா நம்ம தனியாக டிக்கெட் வாங்கிக்கணும். அதுவும் ஆஃப்லைனில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. அடுத்து கோயில் நட சாத்துற டைம் 8:45 நைட்டு ஆஃப்லைனில் ஏகாந்தம் சேவா டிக்கெட் கொடுப்பாங்க. 50 ரூபாய். அதுவும் அப்படி தான் அங்கே இருக்கிற எல்லா பக்தர்களுமே கொடுப்பாங்க. அதில் நீங்கள் சீக்கிரமாக போயிடணும். அப்படி போனால் அந்த ஏகாந்தம் சேவாவை பார்க்கலாம். அதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கேன். தூங்க பண்ணுற சேவா ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு. ஆனால் கொஞ்சம் அந்த 8:30 to 8:45 முன்னாடி போய் நின்று வாங்கிக்கணும். எல்லாருக்குமே டிக்கெட் கொடுப்பாங்க. பட் அந்த சேவா பார்க்கணும் அப்படின்னா ஒரு 10 பேர் 15 பேருக்குள்ளே வச்சு நம்ம மேக்ஸிமம் ட்ரை பண்ணி நின்றுக்கணும். அப்போனா தான் சேவா பார்க்க முடியும். அதுக்கப்புறமா தாயார் தரிசனம் மட்டும்தான் பார்க்க முடியும். பிரசாதமாக பஞ்சாமிர்தம் கொடுப்பாங்க, பால் கொடுப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் ஏகாந்தம் சேவா. இதெல்லாமே ஆஃப்லைனில் மட்டுமே கொடுக்கக்கூடிய சேவா. ஆன்லைனில் என்னென்ன கொடுக்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு சுப்பிரபாதம். நீங்கள் அதில் ஃபஸ்ட்டு 5 லேடிஸில் போயிட்டீங்கன்னா எந்த மங்கள பொருட்களாக இருக்கட்டும் கிட்ட தாயாரை பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. தாயார் கிட்ட வச்சு நமக்கு திருப்பி கொடுப்பாங்க. லேடிஸை மட்டும்தான் ஃபஸ்ட்டு 5 லேடிஸ் அலோவ் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஆன்லைனில் கொடுக்குறாங்க, ஆஃப்லைனில் கொடுக்குறாங்க டிக்கெட். இதில் வெள்ளிக்கிழமை சுப்பிரபாதான்னு சொல்லிருக்கு. அது ஒன்றும் டிஃப்ரென்ஸ் எல்லாம் கிடையாது. டைமிங்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணுவாங்க. இன்றைக்கி அபிஷேகம் இருக்கிறதுனால. ஆன்லைன் ஆஃப்லைனில் கொடுக்கக்கூடிய லக்ஷ்மி பூஜா டிக்கெட் ரொம்ப நல்லாயிருக்கும். வெள்ளிக்கிழமைகளில் மட்டுமே நடக்கிறது. உற்சவ தாயாருக்கு குங்குமார்ச்சனை செய்வாங்க. கிட்ட போய் பார்க்கலாம். அந்த குங்குமத்தை நமக்கு பிரசாதமாக கொடுப்பாங்க. ப்ளவுஸ் பீட் கொடுப்பாங்க. சுபதம் வழியாக நம்மளை அலோவ் பண்ணுவாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். வெள்ளிக்கிழமை மட்டும்தான். அண்ட் 200 rupees டிக்கெட் ஆன்லைன்லேயும் கொடுப்பாங்க, ஆஃப்லைன்லேயும் கொடுப்பாங்க. என்ன டிஃப்ரென்ஸ்னால் க்யூவில் நின்று வாங்குற அந்த டைம் நமக்கு சேவ் ஆகும். கல்யாணச்சம் அப்படி தான் ஆன்லைன்லேயும் கொடுப்பாங்க. இன்ஸ்டண்ட்டாக நம்ம கவுண்டரில் கூட டிக்கெட் வாங்கிட்டு கூட போகலாம். திருப்பாவாடை சேவா கலசாபிஷேகம் ஆன்லைனில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவுமே இது இல்லாமல் புஷ்பாஞ்சலி இருக்குது. அஷ்டத்தில் பார்த்து பத்மராதனை இருக்குது. அது ஆன்லைன்லேயும் கொடுப்பாங்க. இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ஒரு 5:45 போல் போய் வெயிட் பண்ணிங்கன்னா 6 மணி ஸ்டார்ட் ஆகும். 6:45 போல் கொடுப்பாங்க. ஆஃப்லைனில் கூட அந்த டிக்கெட் வாங்கிக்கலாம். ஆன்லைனில் வாங்குறது தான் இந்த டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸில் பெஸ்ட் ஆப்ஷன். எந்த தரிசன டிக்கெட்டாக இருந்தாலும் விஐபிக்கு அடுத்து நம்மளை உட்கார வைப்பாங்க. அதுக்கப்புறமா ஆஃப்லைனில் வாங்குறவங்கள உட்கார வைப்பாங்க. பொது தரிசனம்னா 3 இருக்குது. புக்கிங்கெல்லாம் எதுவும் கிடையாது. சர்வ தரிசனம் 1, 50 ரூபாய் கியூ 1, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒன்றாயிடும். அதுவும் இல்லாமல் 200 ரூபாய் ஒன்று இருக்குது. சுபதம் என்ட்ரி இதுக்கு முன்னாடி 100 ரூபாய் க்யூவில் இருந்துச்சு. அதுதான் இப்போ 200 ரூபாய் ஆக்கியிருக்கிறாங்க.
அடுத்து வெள்ளிக்கிழமை மத்தியானம் 2 மணி போல் லட்டு கவுண்டருக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கார்டனில் இருந்தால் உற்சவ தாயாரோட அபிஷேகம் பார்க்கலாம் ஃப்ரீயாக. 2 மணிக்கெல்லாம் இருந்தீங்கன்னா ரொம்ப கிட்ட உட்காந்து பார்க்கலாம் அபிஷேகம். அதுக்கப்புறமா பிரசாதம் கொடுப்பாங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதை பார்க்குறதுக்கு. தாயாரோட திரு அவதார நட்சத்திரத்து அன்னைக்கும் விசேஷ புறப்பாடு இருக்கும் அலங்காரத்தோட. டெய்லியுமே சகசர தீப அலங்கார சேவா நடக்கும் கோயில் கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மண்டபத்தில். அதுக்கப்புறமா வீதி உலா இருக்கும். ரோகிணி நட்சத்திரத்தப்ப கிருஷ்ணர் எழுந்தருள்வார். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் மாதிரி இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணிக்கோங்க. திருப்பதி பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் நேரில் போய் பார்த்து உங்ககிட்ட எவ்ரிடே ஷேர் பண்ணுறேன். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருப்பதி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். வேறு ஏதாவது உங்களுக்கு திருச்சானூர் பற்றி டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் திருச்சானூரை சுற்றி என்னென்ன இடங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குங்கிறத பற்றியும் வீடியோ தனித்தனியாக ஷேர் பண்ணிக்க. அதுவும் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் போகிறப்போ ட்ரை பண்ணுங்கள் மற்ற கோயில்களும். தேங்க்யூ.